வணக்கம். இந்த 2025வது ஆண்டு வந்து துளாராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக தான் பிறக்கிறது. இந்த ஆண்டு அனைவருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருப்பதனால் உலக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அனைவருக்குமே நன்மை பயன்படக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஆகவே எல்லா ராசிக்குமே கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஒரு சில பீதி பயத்தை தவிர மற்றபடி யுத்த பீதிகளை தவிர மற்றபடி நல்ல ஆண்டாகவே சிறப்பாக இருக்குது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆளுகள். அதாவது உங்கள் பணத்தையும் அடுத்தவங்க கொடுத்துட மாட்டீங்க, அடுத்தவங்க பணத்தையும் எடுத்துக்கிற மாட்டீங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் சரியாக போகக்கூடியவங்க. நீங்கள் நளினமானவர்கள், கொஞ்சம் சாமர்த்தியமானவங்க, புத்திசாலித்தனமான ஆளுங்க. நீங்கள் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார் கேது, 6ல் ராகு. ராகு பேச்சு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இந்த ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய சனி பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 6க்கு போகிறார். 6ல் இருக்கக்கூடியவர் பல வெற்றிகளை கொடுப்பார், பல நன்மைகளை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பின்னடைவை தந்து சரி செய்வார். ஆக யாரையும் பகச்சுக்கிறாம போயிடுறதுங்கிறது நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய ராகு பேச்சும் சிறப்பாகவே இருக்கிறது. அது வந்து கரெக்டாக உங்களுக்கு இப்படி ரிவர்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11க்கு போயிடுவார் கேது, 5க்கு வந்துடுவார் ராகு. 5ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் வந்து மனசை பாதிக்கக்கூடிய இடம், கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். ஏதாவது ராகுங்கிறது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மாண்டமாக ஏதாவது பெருசாக போய் இறங்குனீங்கன்னா நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக போகணும். அதிகமாகவும் போட்டு குழப்பக்கூடாது. எல்லாத்துலையும் அப்படியே இறைபலத்தோடு அப்படியே கடந்து போகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய குருப்பெயர்ச்சி, இந்த ஆண்டு வரக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்களை வழங்குவதில் இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகச் சிறப்பாக தருவார். உயர் பதவிகளை தருவார், அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தருவார், தொழிலாளர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்வை தருவார், முதலாளிகள் ஏற்றம் மிகுந்த வாழ்வை பெறுவார்கள். முதலீடுகள் வந்து போடுற முதலீடை விட அதிகப்படியான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இந்த ஆண்டு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பு, தொழிலாளர்களுக்கும் சிறப்பு, மாணவ செல்வங்களுக்கும் சிறப்பு. மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.